இயேசுவுக்காக எழும்பிட ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழா 2025. எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் தேவசெய்தி சுவிசேஷகர் ஜி நிஷாந்த். இடம் எண் 24, காஞ்சி முனுசாமி தெரு, பிஓசி நகர், பம்மல், சென்னை 75 PB மருத்துவமனை அருகில். மேலும் தொடர்புக்கு 9791288855 மற்றும் 9841529346 அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் ஏசாயா 54வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் பட்சத்தில் வருவார்கள். யார் வருவா தெரியுமா? உங்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணினார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு சத்துருவா இருந்தார்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு பாதகமாய் அல்ல, சாதகமாகவே கர்த்தர் மாற பண்ணுவேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எவர்கள் கூடினார்களோ அவர்களே உங்கள் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். நிறைய பேர் என்கிட்ட வந்து புலம்புவாங்கங்க. என்னன்னு தெரியுமா? வேலையில் இந்த HR பொம்பளை, இந்த ஆம்பளை எனக்கு ஓவரா டார்ச்சர் தர்றா. வேலையில் இந்த மேனேஜர் என்ன வேணும்னு சொல்லி வேலை வாங்குறான். எனக்கு அதிகமான நேரத்தை வேலை செய்ய வச்சுட்டு எனக்கு கம்மியான சம்பளத்தை தாராங்க. என ஒரு மாதிரி டார்கெட் பண்றாங்க, என்ன ஒரு மாதிரி டார்ச்சர் பண்றாங்கன்னெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் இன்னையிலிருந்து உங்கள் பட்சமாய் வருவார்கள் என்று. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விரோதியாயிருந்த ஏசா யாக்கோபோட கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்தார். சவுல் வாழ்நாள் முழுவதும் தாவீதுக்கு சத்துருவா இருந்தவன். கடைசி நேரத்தில் சவுல் வந்து தாவீதை ஆசீர்வதித்து மரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எதெல்லாம் உங்க பட்ச வரலன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் மாற பண்ணுவார். நிறைய நேரத்தில் அவங்க பட்சத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க பிரதர், அதனாலதான் அவங்க இவ்வளவு ஆடுறாங்கன்னு சொல்றியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் விரோதியா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உன் வாழ்க்கையை குறித்து கேவலமாய் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் உன் பக்கத்தில் வருவார்கள். உன் பக்கம் யார் இருக்கா தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார். அதனால இத கர்த்தர் சொல்லுவார். நீ எனக்கு சாட்சி எழுத போகிற. நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி சொல்றப்பா. ஆண்டவரே, ரீஹா சந்தா ராபா லாபா, எதெல்லாம் இவர்களுக்கு விரோதமா இருக்குதோ, எது எல்லாம் இவர்களுக்கு தடையா இருக்குதோ அது எல்லாம் இவர்களுக்கு சாதகமாகவே மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.